எவன் பணம் கொடுத்த காசுக்கு பீதிங்கக்கூடிய இந்த பிச்சைக்கார சீமானை, இந்த பிச்சைக்கார பையன் சீமானை வேற வழி இல்லைங்க. நான் இந்த மக்களுக்காக பேசுறேன். எனக்கு மக்கள் தான் முக்கியம். வேண்டியது இருக்கு, மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு. அப்ப அங்க போய் இந்த பிரச்சனையை தூண்டி விடுவது இது போன்ற பிரிவினை செய்வதே சீமான் தான். இந்த பிரிவினை செய்வதற்கு சீமான் RSS பணம் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அமைதியா இருக்கிறார். தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும். தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு தான் சீமானுக்கு மிகப்பெரிய தொகை வழங்கப்பட்டிருக்கு. முழுக்க நான் அண்ணன் சீமான் சொல்லி தான் பேசுறேன்னு சொல்லி செந்தில் மல்லர் சொல்றாரு. நீ முத்துராமலிங்க தேர்தல் இழிவுபடுத்தி பேசுறது சீமான் சொல்லி தான் நீ பேசுற. அப்புறம் உடனடியாக அறிக்கை விடுற, செந்தில் மல்லரை கண்டிச்சு உடனே அறிக்கை விடுற. அது அவர் பேரை குறிப்பிடல, எவராக இருந்தாலும். அப்ப இமானுவேல் சேகரனை கண்டிச்சு பேசக்கூடிய முக்குளத்தூர்ல எத்தனை பேருக்கு நீ கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்க? எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் கலந்து கொண்டு பேசு என்று சொல்வதால் பேசுகிறேன். அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லித்தான் அங்கே பேசுறேன்னு சொல்றாரு. அதை எப்படி சீமான்? ஆனால் சீமான் இன்னைக்கு அதுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காரு. செந்தில் மல்லர் போன்றவர்களை வைத்து முத்துராமலிங்க தேவரை இழிவுபடுத்தும் விதமாக பேச வைப்பது. அதே போலதான் நான் சொல்கிறேன். முத்துராமலிங்க தேவர் அவரை சித்தர் என்றிய குந்தி குசு எப்படி குண்டியை திருப்பிக்கிட்டு தற்குறி தேவடியா மகன் இப்படி எல்லாம் பேசியவர் தான் சித்தர்னா சித்தர்களும் செத்து போடுவாங்கடா. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி கூட்டத்தில் இமானுவேல் சேகரனை இழிவுபடுத்தக்கூடிய கேசி திருமாறன்ஜியை வர வச்சு வேல் வாங்குவது. RSS-ஆல் எங்களுடைய சமுதாயம் பயனடைந்திருக்கிறது. நல்லா தெளிவா பேசுறோம். மோடியின் பக்தன்றார்ல, நான் மோடியின் பக்தன். RSS-ஆல் எங்களுடைய நாடார் சமுதாயம் பயனடைந்திருக்கிறதுன்றாரு. அந்த நாடாரை, அந்த ரவீந்திர நாடார் சீமா நாடாரை யார்கிட்ட அழைச்சிட்டு போறாரு? ரஜினிகாந்த் அழைச்சிட்டு போறாரு. அப்ப ரஜினிகாந்த் யாரு? உங்களோட வளர்ச்சிக்கும் எங்களோட முன்னேற்ற பாதைக்கும் RSS இயக்கம் துணை புரிஞ்சுக்கிறத நான் நன்றி உணர்வோட. குமார் IPS பாத்தீங்கன்னா நேரடியா இன்னைக்கு உரிமையில பேசுறாரு. நீ என்னத்தை கழிச்சிருவ? நீ 50 வருஷம் இருந்துருவியா? இவர் நம்ம 20 வயசுல இருக்கிற மாதிரி நீ 50 வருஷம் இருந்துருவியா? நீ இவரே இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் தான் இருக்க முடியும். சரிங்களா? இவருக்கு வயசு 60 ஆயிடுச்சு. 70 வயசுல கை நடுங்க ஆரம்பிச்சு. இப்ப குடிகார பயிலுக்கு கை நடுவோம். ஒரு 50 வருஷம், இன்னும் ஒரு 40 வருஷம் இருப்பியா? இல்ல ஒரு 30 வருஷம் இருப்பியா? இறங்கித்தானே தம்பி ஆகணும். கீழே பார்த்து பேசணும், பார்த்து இது பண்ணணும். சரி மோதுறதுன்னு ஆயிடுச்சு, மோதுவோம் வா. ஏன்னா நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடுவேன்? ஆற்றால் நீ ஒரு IPS. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று SP வருண்குமார் ஒரு IPS மாநாட்டில் பேசின விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு கூட பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழ் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி, இணையங்களில் ரொம்ப ஆபாசமாக அறுவருக்கு தகுந்த ஒரு பேசக்கூடிய கட்சி. அதுக்கு நானே சாட்சி. என் குடும்பம், என் குழந்தைகள், என் மனைவி கொண்டு பேசியிருக்காங்க. அவங்கள நீ கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இன்றைக்கி சீமான் ரிப்ளை பண்ணியிருக்கார். இனவாதம்னா யாரப்பா இனவாதம்னு சொல்கிறேன்? தமிழ் வாழ்கன்னு மோடி பேசுகிறாரு, அது இனவாதமா? ஓம் பொண்டாட்டி பிள்ளை மட்டும்தான் இதா? நல்ல தமிழ் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு பிறப்பையும் கொச்சப்பட்டிருக்கார். எப்படி பார்க்குறீங்க? SP வருண்குமார் அவர்கள் பேசுனதில் நானுமே ஒரு சாட்சி. ஏன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நபர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக இணையத்தில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் தளமாக இருக்கட்டும் அல்லது முகநாளாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அவர் யூடியூப்பில் உள்ளிட்ட எல்லாத்துலேயும் அவருடைய நடவடிக்கை என்னென்னா, யாராவது அரசியலாக பேசுனா அதுக்கு அரசியலாக அவருக்கு பதில் சொல்வதே கிடையாது. ஆபாசமாக பதில் சொல்லுவதுதான். இப்போ என்ன போன்றவர்கள் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, அறிவாலயத்தில் போய் மலமல்லு, அழிவாலயத்தில் போய் கக்குஸ் கழுவு அப்படின்னு சொல்லி போடுறது. அப்படிப்பட்ட புகைப்படங்களை இழிவுபடுத்தி எங்களை இழிவுபடுத்தி போடுற மாதிரி போடுறது. இந்த மாதிரி தான் அவருடைய. ஆனால் நம்முடைய கேள்வி, அரசியல் ரீதியாக நம்ம கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்கிறதே கிடையாது. நாம் தமிழ் கட்சிக்காரங்க அரசியல் ரீதியான கேள்விக்கு எப்பயுமே பதில் சொல்கிறது கிடையாது. அதே போல தான் வருண்குமார் அவர்களையும் பார்த்திங்கன்னா அவருடைய துணைவியாரை மிக மோசமாக ஆபாசமாக சித்தரித்து, அவரையும் ஆபாசமாக சித்தரித்து மிக மோசமாக பதிவு செஞ்சாங்க. அப்போ அவர் இதை புகாராக கொடுத்துருக்கிறாரு. இந்த புகாருக்கு எக்ஸ்தலம் நீக்கலை, அந்த செய்தியை நீக்கலை, எதுவுமே நீக்கலை அப்படிங்கிற ஒரு குமுறலை அங்கே பதிவு செய்கிறார். சண்டிகரில் நடந்த மாநாட்டில் அவருடைய நோக்கம், அவருடைய குறிக்கோள் என்னென்னா, தமிழ்நாட்டில்
பிரிவினவாதம் பேசக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆபாசமாக பேசக்கூடிய நபர்களை உருவாக்குறாங்க, பெருக்குறாங்க. இந்த ஆபாச நபர்கள் வந்து மிக மோசமாக வந்து இணையத்தில் வந்து எல்லாரையுமே தாக்குறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. பிரிவினைவாதம் அப்படின்னோடனே சீமான் என்ன பேசுகிறாருன்னா, நான் பேசுகிற தமிழ் தேசியம்ன்றது பிரிவினைவாதமா, நான் தமிழர்களுக்காக பேசுகிறது பிரிவினைவாதமான்னு சொல்கிறாரு. மோடி என்னைக்கு தமிழ் தான் உயர்ந்தது, தமிழ் மொழி இங்கே நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு எங்கே போய் பேசினார்? ஆனால் பேசாததை மோடி பேசுனதை அவர் பதிவு செய்கிறார். மோடியை புகழ்ந்து இந்த இடத்துல மோடியை புகழ்வதற்கு இதை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல மோடியை புகழ்றதுக்கு பயன்படுத்துறாரு. ரைடு வந்துடக்கூடாது மட்டும் இல்லை, இவர் மீது வழக்கு பாயக்கூடாது. இவர் அதாவது ராஜீவ்காந்தியவே நாங்கள் தான் கொண்டோன்னு சொன்ன போகிறப்ப கூட இவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இருக்குது, இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையாமல் இருக்காமல் இருக்குது. ஏன்னா ஒரு முன்னாள் பிரதமரை நாங்கள் தான் படுகொலை செஞ்சோன்னு மேடையில் பேசினவர், இவர் மீது எந்த ஒரு வழக்கும் பதிவு செய்யாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மோடி ஆசியோடு மோடி துணையோடு தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு சுதந்திரமாக வந்து பம்பரமாக சுழறுவதற்கு சுதந்திரமாக விட்டுருக்காங்க. ஆனால் அவர் பயப்பட மாட்டார். ஏன்னா அவருக்கு மோடி ஆதரவு இருக்குது, மோடி ஆசி இருக்குது, மேலே இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்த்துக்குருவான். சொல்ல முடியுமா? இல்லை, உண்மை தான். நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். ஒரு அதிகாரத்தில் நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். ஒரு அதிகாரியே பயப்படாமல் பேசுறாருன்னா எப்படி புரிஞ்சுக்கிறேன்? நான் ஆதாரத்தோட சொல்கிறேன். அதான் சொல்கிறேன்ல, ஆதாரம் இருக்கா? நம்ம ஆதாரம் தான். ராஜீவ்காந்தி யார்? ஒரு முன்னாள் பிரதமர். நான் தான் கொண்டோம், நாங்கள் தான் கொண்டோம்னு மாறுதட்டி பேசினார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சொல்லுங்கள்? என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இங்கே பல விஷயங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தலைவர்களையும் இழிவுபடுத்தக்கூடிய பேச்சுக்களாக பேசிக்கிட்டு இருக்காரு. இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீட்டை உயர்த்தியதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் பதவிகளில் வந்ததாக இருக்கட்டும், அரசு பதவிகள் எல்லா துறையிலும் தமிழர்கள் நிரம்பி ஒழிவதற்கு காரணமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிட இயக்கங்கள் தான். திராவிட இயக்கக்கூடிய போராட்டமும் திராவிட இயக்க தலைவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கலைஞர் அவர்கள், அண்ணா அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நீதி கட்சி காலங்கள்லேருந்து இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? நீதி கட்சி காலங்கள்லேருந்து இடஒதுக்கீடு உயர்த்ததாக இருக்கட்டும், இந்த மக்களுடைய தரத்தை அந்த பார்ப்பனர்களுக்கு இணையாக தமிழர்களை மாற்றியது வந்து திராவிட கட்சிகள் தான், இயக்கங்கள் தான். ஆனால் இன்றைக்கி திராவிட இயக்க தலைவர்களை பன்றிகள், நான் வந்து அவர்களை வேட்டையாட வந்து புலின்னு சொல்லக்கூடிய பேச்செல்லாம் எப்படிப்பட்ட பேச்சு? அதே சமயத்தில் இவர் யாரை புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரை புகழ்ந்து பேசுகிறார். பாரதியார் யார்? ஒரு ஆரியர், மோடிக்கு ரொம்ப வேண்டியவர், அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா மோடி யாருன்னா நல்ல முற்போக்கான பாடல்கள் பாடியிருக்காரு, மறக்க முடியாது. ஈனப்பறையனும் இங்கு உண்டு இருப்பினும் அந்நியனுக்கு என்ன வேலைன்னு கேட்பதா முற்போக்கு? இல்லை, நான் கேட்டது போல் சொல்லுங்க. இரு பக்கம் ஈனப்பறையனும் இங்கு உண்டு இருப்பினும் அந்நியனுக்கு என்ன வேலை என்பது கேட்பதா? அப்படி கேட்கறதா வந்து முற்போக்கு? பாரதி ஒரு பிற்போக்கு கவிஞர், பாரதி ஒரு பார்ப்பன கவிஞர். புரிஞ்சுட்டீங்களா? இன்னைக்கு ரொம்ப வேணாங்க, நான் ரொம்ப அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு என்ன பேசுறாருன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து ஒரு முதிர்ச்சி இருக்குன்றார். ஆமா, பேச முதிர்ச்சி. அண்ணாமலை பேச்சுல அவர் படிச்சு வந்தது முதிர்ச்சி, நல்லா இன்னும் முதிர்ச்சி ஆகிறதுக்கு நீ மற்ற ஆளும் போய் படிங்கன்றார்ல. அவர் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பேசின ரெண்டு விஷயத்தை குறிப்பிடுறேன். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா தூத்துக்குடி மக்கள் எதை எதிர்த்து போராடினாங்க? ஸ்டெர்லைட் எதிர்த்து போராடினாங்க. ஸ்டெர்லைட்டை எதிர்த்து ஏன் போராடினாங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு புற்றுநோய் வருது, அங்க உள்ள மக்கள் மிகப்பெரிய பாதிப்புல ஆளாகிறாங்க, டோட்டலா குடிக்கிற தண்ணியில விஷமாகுது. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு சூழல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஸ்டெர்லைட் தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வெகுண்டெழுந்து போராடுறாங்க. அப்படி போராடும் போது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இயக்கங்களும் போராடினாங்க. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்களே சேர்ந்து போராடினாங்க. அப்போ நாம் தமிழ் கட்சிக்காரங்க போராடும் போது அங்கே நடக்கக்கூடிய அந்த அருணா ஜெகதீசன் கமிஷன், அந்த அருணா ஜெகதீசன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சாட்சி, நாம் தமிழுடைய சாட்சி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த போராட்டத்தை தூண்டி விடுறதுன்னு இவர் சொல்லி பின்வாங்கினார். இல்லை, அது ஒரு இவருடைய ஸ்டேட்மெண்ட், சீமானுடைய ஸ்டேட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் வீணரசு என்ன சொன்னார்னா ஸ்டெர்லைட்டில் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னார். சீமான் ஸ்டெர்லைட் இவருடைய கட்சியை சேர்ந்தவர் தான். ஸ்டெர்லைட்டில் சீமான் பெட்டி வாங்கிட்டாருன்னு சொன்னார். இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னும் வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை, சீமான்ட்டு பதில் இல்லை. வீணரசு அதை உண்மைதான் சொல்கிறார். அப்போ இவ்வளவு மோசமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இன்னைக்கு வந்து ஸ்டெர்லைட் நிறுவனத்தை ஏன் விரட்டி அடிச்சிங்க, தமிழ்நாட்டை எண்ணி வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. யார் பேசுகிறா? அண்ணாமலை. இதுவா முதிர்ச்சி? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் மேலூர் உள்ளிட்ட அரிட்டாப்பட்டி அந்த கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர் சுற்றுலாவில் வந்து பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் அந்த ஜிம்கி நிறுவனத்துக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அந்த அனுமதியை ரத்து செய்யணும்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் தவறுன்னு அண்ணாமலை பேசுகிறாரு. இதுவா முதிர்ச்சி? அப்போ சீமான் எந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கிறாரு? நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் சேர்ந்துருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ்டம் பணம் வாங்குவதற்கு முன்னாடி சீமான் என்ன பேசுனாரு? ஆர்எஸ்எஸ்ட பணம் வாங்கினதுக்கு பிறகு என்ன பேசுகிறாரு? சீமான் என்ன பேசினாலும் தமிழ்நாட்டில் அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? அவர் ஏன் கைது செய்யப்படல?
இப்போ எச் ராஜா கூட பார்த்தீங்கன்னா ஆதரிச்சு பேசிக்காரே, எச் ராஜா ஆதரிச்சு எச் ராஜாவையும் ஆதரிச்சு பேசியிருக்காரு. எச் ராஜாவை ஆதரிச்சு பேசுனது மட்டும் இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்னா எச் ராஜா கூட தண்டனை வந்துருச்சு, 6 மாத சிறை தண்டனை வந்துருச்சு, அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு போராக இருந்தாலும் நீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் சீமான் இது வரைக்கும் எந்த ஒரு வழக்குமே விசாரணைக்கு வர மாட்டேங்குது. எந்த ஒரு வழக்குலையுமே ஒரு தண்டனை பெற முடியல, தண்டனை பெற மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அதுதான் சொன்னேன். ராஜேந்திர பாலாஜி சொன்னார், எங்களை எல்லாத்தையும் மேலே இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மேலே இருக்கிறவங்க யாரை சொன்னாருன்னா ராஜேந்திர பாலாஜி சொன்னது மோடியை. இன்னைக்கு அப்படியே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீமான் பக்கம் திரும்பி இருக்கு. சீமானை முழுக்க பாதுகாப்பது ஒன்றிய அரசு தான், மோடி தான், பாஜக தான், RSS தான். இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியும். அப்படி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருண்குமார் IPS வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இன்னைக்கு வந்து உரிமையில் பேசுகிறாரு. நீ என்னத்தை கழிச்சிருவ, நீ 50 வருஷம் இருந்துருவியா, இவர் நம்ம 20 வயசுல இருக்கிற மாதிரி நீ 50 வருஷம் இருந்துருவியா, நீ இவரே இன்னும் 10 வருஷம் 5 வருஷம் தான் இருக்க முடியும். சரிங்களா? இவருக்கு வயசு 60 ஆயிடுச்சு, 70 வயசுல கை நடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ குடிகார பயிலுக்கு கை நடுங்கும். எதுக்கு சார்? இல்லை, உண்மையை பேசும்போது நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். குடிகார பயிலுக்கு கை நடுங்கும், 60 வயசு தாண்டியா கை நடுங்கும். இப்போ இவனுக்கு கை நடுங்க போகுது, இன்னும் 10 வருஷம் தான் இவனே இருப்பான். ஆனால் நீ 40 வருஷம் இருந்துருவியா, நீ 50 வருஷம் இருந்துருவியா அப்படின்னு வருண்குமார் IPS பார்த்து நீ வா போன்னு இழிவா பேசுறாரு. ஒரு அதிகாரியை சவால் விடுறாரு. எவ்வளவு மோசமான வார்த்தையில பேசுறாரு. ஏன் சட்டத்துறை வேடிக்கை பார்க்குது? என்ன ஏன் வேடிக்கை? ஒரு அதிகாரியை இவ்வளவு இழிவா பேசக்கூடிய அவன் என்ன சொல்றான், இடும்போன காரியத்தை என்ன சொல்றான், முடிஞ்சா நீ வந்து IPS எழுதி ராஜினாமா பண்ணி நீ அரசியலுக்கு வா, மோதி பார்ப்போம். இப்படி ஒரு அதிகாரிகளை எவ்வளவு வெளிப்படையா எவ்வளவு கேவலமா இழிவா பேசுறாங்க. கலைஞர் அவர்களை சாட்டை திருமுறையன் சண்டாளன்னு பேசுறான். ஆமா, சண்டாளன் கருணாநிதினு பேசுறான். அதே படம் நானும் பாடுவேன்னு சொல்லி இவனும் சண்டாளன் கருணாநிதினு சொல்றான். அப்ப இவ்வளவு மோசமா இவர்கள் பேசுவதற்கு பிறகும் இவர்கள் கைது செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா முழுக்க இன்னும் சொல்ல போனா சீமான் ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு RSSல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக சொல்லணும்னா அது பொன் ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், இன்னும் பல நபர்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ ரவீந்திரன் துரைசாமி, கருணாகராஜன், இன்னைக்கு கருணாகராஜன் இருக்கட்டும், ரவீந்திரன் துரைசாமி, ரஜினிகாந்தை கொண்டு போய் சந்திக்க வச்சது யாரு? ஒரு RSS பிரமுகர். அவர் என்ன சொல்றாரு, RSSஆல் எங்களுடைய சமுதாயம் பயனடைந்திருக்கிறது. நல்லா தெளிவா பேசுறோம். மோடியின் பக்தன்றாருல, நான் மோடியின் பக்தன், RSSஆல் எங்களுடைய நாடார் சமுதாயம் பயனடைந்திருக்கிறதுன்றாரு. அந்த ரவீந்திர நாடார் சீமா நாடாரை யார்கிட்ட அழைச்சிட்டு போறாரு? ரஜினிகாந்த் அழைச்சிட்டு போறாரு. அப்ப ரஜினிகாந்த் யாரு? ரஜினிகாந்த் மீது ஒரு சங்கி. அப்ப ரஜினிகாந்த் வெளியே வராரு. என்னங்க அவர் மீது ஒரு சங்கின்னு ஒரு சாயம் பூசப்பட்டிருக்குன்னா இவர் ஒரு புது விளக்கம் தராரு. என்ன விளக்கம் தராரு? சங்கி என்றால் நண்பன்றாரு. எவ்வளவு மோசமா கீழ்த்தரமா இறங்கி வந்துட்டாரு பாருங்க. சங்கி என்றால் நண்பனா? சங்கி என்றால் கருவை கலைப்பவன். சங்கி என்றால் அதாவது கர்ப்பிணி பெண்ணை வைத்து கிழிப்பவன். சங்கி என்றால் இஸ்லாமியர்களை கருவறுக்க நினைப்பவன். சங்கி என்றால் மாட்டுக்கறி வைத்ததற்காக ஒரு இஸ்லாமியர்களை படுகொலை செய்தவன். இதுதான் சங்கி. சங்கினா இதுதான் சங்கி. இதுதான் சங்கி. சங்கி என்ன நண்பன் புது விளக்கம் கொடுக்குறீங்க. நாடார்னு சொன்னீங்க, நாடார் சமூக சார்ந்தவர்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா தென் தமிழகத்தில் ஒரு பாட்டமான சொல்லியிருக்கு. செந்தில் மலர் ஒரு நபர் முத்துலானந்தரை பற்றி இழிவாக பதிவு செஞ்சிருக்காரு. அது ஒரு பேசும்போது அந்த இடத்துல ஒரு விஷயத்தை என்ன பதிவு பண்ணுறாருன்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லித்தான் அங்கே வந்து பேசுகிறேன்னு சொல்கிறார். அதை எப்படி சீமான், ஆனால் சீமான் இன்னைக்கு வந்து அதுக்கு எதிராக அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் இப்போ இல்லை, செந்தில் மலருக்கு ரொம்ப காலமாகவே சீமானோட தான் இருக்காரு. எப்படி களஞ்சியம் ஒரு கட்சின்னு ஒரு நபரோ அது மாதிரி செந்தில் மலர் ஒரு கட்சியில் ஒரு நபர் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் முன்னாடியே நம்ம அதை பேச விட்டுட்டோம். பிரிவினைவாதின்னு சொன்னார் இல்லையா வருண்குமார். பிரிவினைவாதி என்பது வந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ் தேசம் கேட்பதால் இவர் பிரிவினைவாதின்னு சொல்லலை. புரிஞ்சுட்டீங்களா? இவர் தமிழர்களுக்காக பேசுவதால் பிரிவினைவாதின்னு சொல்லலை. இங்கே ஒன்றிய அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டினுடைய நலங்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முழுக்க பிரிவினைவாதி என்பதை அவர் எப்படி பதிவு செய்கிறார், வருண்குமார் எப்படி பதிவு செய்கிறாரு, நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா இப்படி தான் செந்தில் மலர் போன்றவர்களை வைத்து முத்துராமலிங்கத்தை வரை இழிவுபடுத்தும் விதமாக பேச வைப்பது. இன்னொரு புறம் ஒரு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி கூட்டத்தில் வந்து இமானுவேல் சேகரனை இழிவுபடுத்தக்கூடிய கேசி திருமாரஞ்சியை வர வச்சு வேல் வாங்குவது. ஒரு உசிலம்பட்டி பக்கம் போனால் முக்குலத்தர் ஒருவரை கையில் பிடித்துவது, தென் மாவட்டத்து பக்கம் போனால் செந்தில் மலரை கையில் வச்சுக்கிட்டு முக்குலத்தர்களை இழிவுபடுத்தக்கூடிய நபரை கையில் வச்சுக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அங்கே பதிவு பண்ணியிருக்கணும், நீங்களே பதிவு செஞ்சிருக்கீங்க. செந்தில் மல்லர் என்ன சொல்றாருன்னா, நான் சீமான் சொல்லி தான், அண்ணன் சீமான் சொல்லி தான் பேசுறேன், நாங்க தான் இங்க எல்லாமே அப்படின்றது ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, கடந்த அந்த இடைத்தேர்தலும் போது, அந்த ஈரோடு இடைத்தேர்தலும் போதுல இருந்தே ஒரு அடியாள் மாதிரி தான் கூட இருக்கான் செந்தில் மலர். உங்களுக்கு தெரியும், செந்தில் மலர் வந்து கூட இருக்கிறதே ஒரு அடியாள் மாதிரி தான் கூட இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செந்தில் மலர் ஒரு அப்பட்டமா சாதி வெறின்னு தெரியும். யாரும் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட ஸ்பீச்சே அவருக்கு அது உதாரணம் இருக்கு.
அப்படியான சாதி வெறியன் வந்து எப்படி சீமானோட செய்கிறார்? சீமான் வந்து நான் சாதி வெறியில யார் இழிவுபடுத்தினாலும் நான் குழந்தையும் கிள்ளிவிட்டு அதாவது தொட்டிலையும் ஆட்டக்கூடாது, குழந்தையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டக்கூடாது. சீமான் அதை செய்கிறாரு. முழுக்க முழுக்க நான் அண்ணன் சீமான் சொல்லி தான் பேசுறேன்னு சொல்லி செந்தில் மலர் சொல்றாரு. நீ முத்துராமலிங்க தேவரால் இழிவுபடுத்தி பேசுறது சீமான் சொல்லி தான் நீ பேசுற. அப்புறம் வந்து உடனடியாக அறிக்கை விடுற, செந்தில் மலரை கண்டிச்சு உடனே அறிக்கை விடுற. அது அவர் பேரை குறிப்பிடல, எவராக சரி. அப்ப இமானுவேல் சேகரன் கண்டிச்சு பேசக்கூடிய முக்குளத்தூர்ல கண்டி எத்தனை பேருக்கு நீ கண்டிச்சு அறிக்கை விட்டுருக்க? நீ எத்தனை பேருக்கு அறிக்கை விட்டுருக்க? இப்ப இமானுவேல் சேகரனை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்கள்ட்ட நீ மேடை ஏறாம இருக்கியா? அவர்களை தூக்கி வேல் வாங்கிட்டு இருக்கிய. அப்ப நீ யாரு? இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் போயிருந்தா கோனார் என்றால் கோன் என்றால் தலைவன், நீங்க தான் உயர்ந்தவர்கள் அந்த மக்கள் போய் தூண்டி விடுறது. தலித்துகளுக்குள்ள ஒற்றுமையை பிரிப்பதற்காக தலித் மக்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து தூண்டி விடுறது. நீங்க வந்து தலித் என்ற அடையாளத்துக்குள்ள போய் சிக்காதீங்க. திருமாவளவனை இளைமறை காயாக திருமாவளவனை பட்டியல் மக்கள் மத்தியில ஒரு எதிரியாக பதிவு செய்வது. எங்க அண்ணனுக்கு 2 சீட்டு கொடுத்தோடனே அவர் உள்ளீடு கொடுத்தா அமைதியாயிடுறாரு அப்படின்னு அங்க பறையர் மக்கள் மத்தியில போய் இவரை இழிவுபடுத்தி பேசுவது. அப்ப தலித்துகளுடைய ஒற்றுமை சீர்குலைப்பது, அங்க முக்குளத்தோர்களுக்கும் அங்க உள்ள தென் மாவட்டத்தில் ஏற்கனவே மறவர்களுக்கும் தேவேந்திர உள்ள மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப அங்க போய் இந்த பிரச்சனையை தூண்டி விடுவது இது போன்ற பிரிவினை செய்வதே சீமான் தான். இந்த பிரிவினை செய்வதற்கு சீமான் RSS பணம் வாங்கியிருக்காரு. தமிழ்நாடு அமைதியா இருக்கக்கூடாது, தமிழ்நாட்டை சீர்குலைக்கணும். தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்கு தான் சீமானுக்கு மிகப்பெரிய தொகை வழங்கப்பட்டிருக்கு. என்ன சொல்றீங்க? நிச்சயமாக வழங்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு சீமான் ஏன் ரஜினிகாந்த் சந்திக்கிறாரு? சீமான் திடீர்னு சங்கி என்ற நண்பன் ஏன் சொல்றாரு? ஏன் மோடியை புகழ்ந்து பேசுறாரு? ஏன் அண்ணாமலையை புகழ்ந்து பேசுறாரு? ஏன் திராவிட இயக்க தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறாரு? ஏன் பெரியாரை கொச்சைப்படுத்துறாரு? ஏன் பட்டியல் சாதி மக்களுக்குள்ள மோதலை உண்டாக்குறாரு? என்ன காரணம்? திடீர்னு இப்படி இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? அப்படிமா சொல்ல முடியுமா? இல்ல அப்படிதான் சொல்ல முடியும். தமிழ் தேசியம் பேசுறதுனால அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. எது சீமான் பேசுவது தமிழ் தேசியங்கிறத சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. குடிகளுடைய ஒற்றுமையினாருங்க கிடையாது. இப்ப குடிகளுக்குள்ள பிரச்சனை வந்திருக்கே. சீமான் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல. சீமான் பேசுவது சாதியவாதம். ஒவ்வொரு சாதியும் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி அவர்களை வந்து சூடு ஏற்றி விட்டு ஜாதி பெருமை பேச வச்சு இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மதக்கலவரத்தை ஏற்படுத்த முடியாது. மதக்கலவரத்தை ஏற்படுத்த முடியாது. அப்ப எப்படியாவது இங்க வந்து ஜாதி கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக திட்டம் போட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக சீமான் இங்கே வளர்த்து விடப்படுகிறார். இன்னும் சொல்ல போனா இன்னொரு விஷயத்த சொல்றேன், நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க வந்து கிறிஸ்தவர்கள் தான் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னார், இஸ்லாமியர்கள் தான் சாத்தானின் பிள்ளைகள் சொன்னார். இது யாருடைய குரல்? இது யாருடைய குரல்? இது RSS குரல், இது அர்ஜுன் சம்பத்துடைய குரல், பிரவீன் தொகாடியாவுடைய குரல், இது மோடியோட குரல், அமித்ஷாவோட குரல். இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டை கெடுத்ததே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் தான். பதிவு பண்ணியிருக்கிறார் இல்லையா? இதெல்லாம் சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் இப்போ செந்தில் மலர் சைலண்டாக இருக்காரு. இவர் அறிக்கை விட்டுருக்காரு. இவர்கள் பேசக்கூடிய குடிதேசிய அந்த தமிழ் குடிதேசிய அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு குடிக்கு பிரச்சனை தான் அந்த குடி வரும்னு சொல்கிறாங்களே. இப்போ அது என்ன ஆச்சுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவர் தான் அதான் சொல்கிறேன், நான் தான் சொல்கிறேன்ல, குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆற்ற வேலையை பார்க்குறாரு செந்தில் மலர். நான் அண்ணன், இவர் தான் அண்ணன் தான் செந்தமிழ் சீமான் தான் பேச சொன்னார், ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் நீ வந்து ஏன் அறிக்கை விடுற? அப்போ பயம் என்னன்னா ஒரு ஜாதி மக்கள் நமக்கு எதிராக மாறிடுவாங்களோ அப்படின்ற அச்சம். ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தென் மாவட்டங்கள் கூடிய அனைத்து சமூக மக்களுமே சீமானுக்கு எதிராக தான் இருக்காங்க. அதனால தான் இவர் நாடார் அரசியலை கையில் எடுக்கிறது தான் இப்போ முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாரசாரையாக இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சாரசாரையாக 50 பேர் 100 பேர் 200 பேர் வெளியேறிக்கிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகன், இடும்போனம் கார்த்திக் போன்ற எச்சை பொறுக்கிகள் அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா எச்சை காசுக்காக வெளிப்படையா சொல்றேன், சீமான் போடக்கூடிய எச்சி எலும்புகளுக்காக அங்க களத்தில் நிற்கிறாங்க, சீமான் கூட நிற்கிறாங்க. வெற்றிக்குமரன் போன்ற வெளியேறிட்டாங்க. சீமான் ஒரு சங்கி என்பதை புரிந்து கொண்டு வெளியேறிட்டாங்க. பல மாவட்ட செயலாளர்கள் சீமானுடைய போக்கு, அரசியல் போக்கு சரியில்லை, அது யாரை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா பாஜகவை நோக்கி போய்கிட்டு இருக்கு, RSS நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. பாண்டே மட்டும் இல்லைங்க, நான் என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு. பாண்டே என்ன பதிவு பண்றாருன்னா 2026 நாத்தாக்கா பாஜக கூட்டிச்சேர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அண்ணன் இவர் அவர் என்ன இளவல் தம்பி என்னுடைய இளவலையன்னு கட்டிப்பிடிப்பாரான். பாண்டே வந்து பார்த்தாருன்னா அண்ணேன்னு வர அவர் தம்பி என் தம்பி இளவலையன்னு கட்டிப்பிடிப்பாரான். என்னடா உங்களுக்கு என்னடா உங்களுக்கு RSS காரன், என்னடா உனக்கு தமிழ் தேசியம் பேசுற உனக்கு என்னடா RSS காரனோட கூட்டு, என்னடா இளவல், என்னடா இளவு? அதை தான் கேட்குறேன். இந்த இளவு எப்படி வந்துச்சு? அப்ப பணம் வாங்காம எப்படி வந்திருக்கும்? இல்லை ஏன் இல்லை நம்ம என்ன கேட்குறோம், இந்த உனக்கு நாம் தமிழர் கட்சியை பெற்றுக் கொடுத்தது யாரு? இளமாறன் பதிவு செஞ்சிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் இருந்த இளமாறன் ஒரு தோழர் வந்து அப்ப சீமானோடு இருந்தவர், குருமூர்த்தி தான் அந்த பேரை வாங்கி கொடுத்தாருன்னு பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கு மேல ஆதாரங்கள் வேணுமா? நீ யார் மூலமா பணம் பெற்றாலும் ஒரு முத்திரை குத்துவது சரியான முத்திரை நாங்கள் குத்திருக்கோம்.
இது வந்து நான் தான் சொல்கிறேன்ல, நாங்கள் குத்தப்பட்ட முத்திரைக்கு உங்களுக்கு நான் ஆதாரத்தோட விளக்கம் கொடுத்தேன். இப்போ இவ்வளோ நேரம் பேசுனது என்ன? சீமான் ஆர்எஸ்எஸ் பக்கம் செல்கிறார், சீமான் சங்கியாக மாறுகிறார்ன்றது எல்லா விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம். இங்கே என்ன சொல்ல வரீங்க? இறுதியாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சீமான் தமிழ்நாட்டை சீர்குலைப்பதற்காக, தமிழர்களை சீர்குலைப்பதற்காக, ஈழ விடுதலை இழிவுபடுத்துவதற்காக, ஈழ மக்களை அவமானப்படுத்துவதற்காக, பிரபாகரனை மேலும் இழிவுபடுத்துவதற்காக, பிரபாகரனை தமிழ்நாட்டிலிருந்து துடைத்தெறியும் விதமாக இன்னைக்கு இவர் பேசுகிற விதத்தை பார்க்கும்போது பிரபாகரனையே அம்பலப்படுத்த வேண்டிய சூழலுக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாறி இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஒரு ஆர்எஸ்எஸ், அதாவது என்ன சொல்றதுன்னா, எவன் பணம் கொடுத்த காசுக்கு பீதிங்கக்கூடிய இந்த பிச்சைக்கார சீமானை, இந்த பிச்சைக்கார பையன் சீமானை வேற வழி இல்லைங்க. நான் இந்த மக்களுக்காக பேசுறேன், எனக்கு மக்கள் தான் முக்கியம். வேண்டியது இருக்கு, மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டியது இருக்கு. இது எங்களுக்கு மட்டும் இந்த அக்கறை இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கு இருக்கு. நீங்க வந்து சீமானை சாதாரணமா பார்க்க கூடாது. சீமான் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. சீமான் தமிழ்நாட்டுடைய மக்களை மிக மோசமாக தனித்தனியாக சாதியாக பிரித்து இங்கே இருக்கக்கூடிய, இன்னும் என்ன சொல்ல போனால், சிங்களத்தில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களை, சிங்களத்தில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்கள் அழித்தொழிச்சது சிங்களர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. பிரபாகரன் ஒரு நாள் அப்படி சொன்னதில்லை. பிரபாகரன் என்ன சொல்லுவாருன்னா, மேலாதிக்கம் தான் சொல்லுவார், சிங்கள பேரினவாதம் தான் சொல்லுவார், அந்த அரசியலே அப்படிதான் பேசுவார். ஆனால் சிங்கள மக்களை எதிரியாக காட்டுவது யாரு? சீமான். அது மட்டும் இல்லாமல் மிக மோசமாக இங்கே பதிவு செய்கிறார், இங்கே இருக்கக்கூடிய நாயக்கர் சமூக மக்கள் தான் ஈழத்தமிழர்களை கொண்டு ஒழிச்சவங்க, இங்கே உள்ள சிங்களர்களும் நாயக்கர்களும் ஒன்றுன்னு சொல்லி பேசினார். இது பிரிவினவாதம் இல்லையா? இதுதான் பிரிவினவாதம். வருண்குமார் சொல்கிற பிரிவினவாதத்தை நான் இப்படி தான் பார்க்குறேன். ஓகே, புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நபரை தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிலிருந்து சாதாரண இயக்கங்கள் வரை அனைவருக்கும் பங்கு இருக்கு. சீமானை கைது செய்ய வேண்டும், சீமான் கட்சியை தடை செய்ய வேண்டும், சீமான் கட்சியில் இருக்கக்கூடிய ஆபாச பொறுக்கிகளை தடை செய்ய வேண்டும், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வருண்குமார் போன்றவர்கள் வருண்குமார் போன்ற உயர் அதிகாரிகளே பாதிக்கப்படும் போது சாமானியர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவார்கள்? சாமானியர்கள் இவர்களால் அரசியலே பேச முடியாதுங்க. எவனுமே சீமான் கட்சிக்காரன் ஒருத்தர் அரசியலை பதில் சொல்லுங்க, உட்காந்து நேரடியாக பேசுறதுக்கு தயாரா? சீமானே நம்ம கூப்பிடுவோம், நேரடியாக பேசுறதுக்கு தயாரா? இடுமோனு கார்த்தி வெறும் கத்த தான் செய்வான். ஏன்னா அவன் வந்து இவர் போடுற எச்ச காசை பொறுக்கி தின்பதற்கு தான் அவன் கூட நிற்கிறான். அதனால் தமிழ்நாட்டு அரசியலிருந்து சீமானை அப்புறப்படுத்த வேண்டும், நாம் தமிழர் கட்சியை அப்புறப்படுத்த வேண்டும். அனைத்து கட்சிகளும் அனைத்து இயக்கங்களும் தமிழ்நாட்டிலிருந்து சீமான் கட்சியை அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டு மக்களிடம் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பதை இந்த உங்களுடைய ஊடகத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, கடுமையான விமர்சனங்களை வழக்கம் போல் முன் வச்சுக்கிறீங்க. அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சொல்ல அறக்கலதுக்கு நேரம் ஒதுக்கி நன்றி.